பேட்ரியாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். நம்ம பெகாசஸ் தெரியும், அந்த மொபைல்ல இங்க பண்ண விஷயங்கள் எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் தெரியும். அப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்து மம்முட்டி சார் அதுல மெயின் ஹீரோவா போட்டு, அது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் மூவி அது. ஓகேவா? ரொம்ப கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அது மாதிரி மோகன்லால் சார், மம்முட்டி சார் பேசக்கூடிய அந்த காலத்துல இந்த டெக்னாலஜில வர முன்னாடி எப்படி தொடர்பு கொண்டாங்க, ஸ்ட்ரீட் லைட்ல தொடர்பு கொள்வாங்க. ஸ்ட்ரீட் லைட்ல கொடுப்பாங்க என்ன பேசுறாங்க, பயங்கரமா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாம். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கு, பட் பத்தல்ல. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஹிட், தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஹிட் நமக்கு தெரியும். அப்ப அந்த படத்தை, அந்த டைரக்டரோட அடுத்த படத்தை நீங்க எவ்வளவு ப்ரொமோட் பண்ணணும் தெரிஞ்சா தானே இல்லையா? அந்த ப்ரொமோஷன் குறைவா இருக்கு. ஆபிஷ் தமிழ்நாட்டுல ப்ரொமோட்டே பண்ணல. கேரளால நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்த சின்ன படங்கள் கொஞ்சம் குவாலிட்டியான படங்கள் வரல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சின்ன படங்கள் வழக்கமாக என்னன்னா, திடீர்னு ஈகோ மாதிரி ஒரு படம் வரும், என்னென்ன படங்கள் யாருன்னு தெரியாத பொங்கல் வந்து நம்மள பெருசா கவனிக்க வச்சு இருக்குல்ல, அது இந்த வருஷம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கு. இண்டஸ்ட்ரி பெருசாகும் போது அந்த மண்ணின் தன்மை குறையும். நான் முன்னாடி நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கேன். மலையாள சினிமால ஏன் நல்ல படங்கள் வருதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அங்க பட்ஜெட் கம்மி. நீங்க பட்ஜெட் கம்மியா தான் படம் பண்ணணும்னா நீங்க யோசிக்கக்கூடிய கதையே மண் சார்ந்து யோசிப்பீங்க. இண்டஸ்ட்ரி பெருசாக வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கீழே போய் கமர்ஷியல் தன்மை மேல வரும். நம்ம கலைப்படமா மலையாள படம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து குறையும். அது நம்ம பிரச்சனை. அவங்களோட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் எவ்வளவு நாள் தான் நாங்க வந்து நீங்க வந்து 3 படம் நடிச்சுட்டு 5 கோடி வாங்குவீங்க, நாங்க 20 வருஷமா நடிச்சுட்டு 2 கோடி வாங்குற தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஸோ அதிலிருந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த முறை மலையாள சினிமா கொஞ்சம் பெருசா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்வதியும் பிருத்திவிராஜ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பார்வதிக்கு கேரளால லேடி பிருத்திவிராஜ் ஒரு பேரே இருக்கு. நானும் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் பிருத்திவி தான். எனக்கு அவரோட குவாலிட்டி ஆஃப் மூவி பிடிக்கும். எனக்கு அவரோட எந்த மாதிரி மூவி செலக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த நோபடி அப்படிங்கிற படம் வருது, அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். பாலிக்கு 50வது படமா ஒன்னு ரிலீஸ் ஆகுது. நம்ம அனௌன்ஸ்மென்ட் வீடியோ எவ்வளவு ஜாலியா. இங்க அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இங்க அனௌன்ஸ்மென்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? அங்க ரோட்ல வந்து எறும்பு போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு ரோட்ல ஒரு ஷாட் பைக்ல வர மாதிரி பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதாவது டீம் அப்படிதான். துல்கர், பிருத்திவி இவங்க படங்கள்லாம் வந்து இன்னும் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும், ஒரு குவாலிட்டியான படமாவும் இருக்கும். கமர்ஷியல் இருந்தா கூட அதுல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது வரலங்கிறது ஒரு முக்கியமான டிராபேக் தான். பட் இப்ப வருது. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலா மலையாள சினிமாக்கு வந்து ஒரு பிஆர் மாதிரி தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சம்பளம் தான் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா மலையாளத்துல ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனா முதல்ல தேடி வர ஆள் வந்து நீங்க தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ கடந்த வருஷம் வந்து மலையாள சினிமாவில் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. அது வந்து தமிழில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. அது மலையாளத்தை விட தமிழில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. இப்போ அந்த வரிசையில் வந்து இந்த 2026 வந்து மலையாள சினிமா வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவில் வந்து கம்மியாக பெர்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மை. போன வருஷம் நம்மளே பேசணும். லாஸ்ட் இயர் வந்து சிறந்த கிட்டத்தட்ட 25 படத்துக்கு மேலே பேசியிருந்தோம், பெஸ்ட் நல்ல மூவிஸ். இந்த வருஷம் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான க்ளோஸான படங்கள் குறைவாக தான் வந்திருக்கு. என்ன படம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் வந்து குறைவாக தான் வந்திருக்கு. ஈகோ எல்லாம் போன வருஷம் வந்தது தானே? ஈகோ எல்லாம் குறைவாக தான் வந்திருக்கு. இல்லை, ஒரு பெரிய குற்றம் இல்லை, சில நேரங்களில் இது நிகழும். ஓகே, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி இது மாதிரி நிகழ்ந்துருக்கு. புரியுது. இப்போ மலையாள சினிமா வந்து கொஞ்சம் தமிழ் சினிமா மாதிரி மாறுதோ, அங்கே இந்த எப்படி சொல்ல, இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக மாறுறாங்களோ, இந்த மண் சார்ந்த படங்கள் வந்து குறையுதோ அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இப்போ மலையாள சினிமா வந்து பெரிய அளவில் வந்து தமிழ் சினிமா ஹிட்டான படங்கள் வந்து திருஷ்யம் 3 வந்து சொல்லலாம், அப்புறம் வாழா 2 சொல்லலாம், அப்புறம் இன்னொரு ஆடு 3ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரியான படங்கள் தான் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. சமீபத்தில் அதிரடின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்துச்சு, அது எல்லாமே இங்கே நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. அது குறைவாக போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட்டு. நம்ம நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். நீங்க இண்டஸ்ட்ரி பெருசாகும் போது அந்த மண்ணின் தன்மை குறையும். நான் முன்னாடி நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கேன். மலையாள சினிமால ஏன் நல்ல படங்கள் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அங்க பட்ஜெட் கம்மி. நீங்க பட்ஜெட் கம்மியா தான் படம் பண்ணணும்னா நீங்க யோசிக்கக்கூடிய கதையே மண் சார்ந்து யோசிப்பீங்க. எங்க ஊர்ல நடந்த கதை, எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, அப்படித்தானே ஒரு கிரியேட்டர் யோசிப்பாங்க. பல கோடிகளை கொடுத்தா தானே பெருசா யோசிக்க முடியும். படம் 1.5 கோடி தான் பட்ஜெட்னு சொன்னா நீங்க என்ன கதை யோசிக்க முடியும்? உங்க ஊருக்குள்ள நடந்த ஒரு கதை, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு த்ரில்லர், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர், ஒரே வீட்டுக்குள்ள, அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ என்ன பண்றாங்க, பட்ஜெட் குறைவா இருக்கும்போது மண் சார்ந்த கதைகள் நிறைய வந்துச்சு. இண்டஸ்ட்ரி பெருசாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கீழே போய் கமர்ஷியல் தன்மை மேலே வரும். ஆனால் ஃபினான்ஷியல் யோசிக்கும் போது
எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களுமே வந்து கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது. இண்டஸ்ட்ரி பெருசாகும் போது தான் வியாபாரம் பெருசாகுது. வியாபாரம் பெருசாகும் போது தான் வந்து இண்டஸ்ட்ரியும் பெருசாகும், நடிகர்களோட சம்பளம் அதிகமாகும், படத்தோட ரீச் அதிகமாகும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கமர்ஷியலா இண்டஸ்ட்ரி பெருசானாதான் இல்லையா? ஸோ அது இல்லாமல் அது நிகழாதுங்கிற ஆங்கிள் ஒன்று இருக்கு. பட் நம்ம கலைப்படமா மலையாள படம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து குறையும். ஓகே ஓகே, அது நம்ம பிரச்சனை. அவங்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஏன் எவ்வளோ நாள் தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து 3 படம் நடிச்சுட்டு 5 கோடி வாங்குவீங்க, நாங்கள் 20 வருஷமா நடிச்சுட்டு 2 கோடி வாங்குற தன்மை அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கணும். பட் நீங்கள் டிஃபால்ட்டாகவே எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே கமர்ஷியல் தன்மை வர 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 பட்ஜெட் அதிகமாக ரீச் அதிகமாக நீங்கள் வந்து படத்தோட யதார்த்தம் குறைஞ்சு கமர்ஷியல் விஷயம் ஆட் வரும். அதுவும் ஒரு ரீசன் சொல்லிக்கலாம். ஓகே. ஆனா இப்ப தமிழ் சினிமா வந்து தமிழ் படங்களை எதிர்பார்க்கறதை விட மலையாள படத்தை தான் வந்து அதிகம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதனாலதான் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வருது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து இப்போ தொடர்ந்து வந்து இந்த நல்ல படங்கள் வரது நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து பெரிய ஸ்டார்களுடைய படங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்டார்களுடைய படங்கள் வந்து வருது. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம யூத் எடுத்துக்கலாம், அப்புறம் வித் லவ் எடுத்துக்கலாம். இந்த படங்கள் எல்லாம் ஒரு மலையாள சினிமாவில் பார்க்குற மாதிரியான ஒரு படங்களாக வந்து மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமா வந்து மலையாள சினிமாவா மாறுதா? இந்த கேள்வி அப்படியே மாத்தி கேட்கு. இல்ல என்னன்னா, நீங்க இந்த ஒரு கட்டத்துக்கு மேல இண்டஸ்ட்ரி பெருசானதற்கு பிறகு நீங்க அப்படியே வியாபாரம் எல்லா தன்மையும் அந்த பக்கம் போகும் இல்லையா? என்ன அப்ப பெரிய படம் மட்டும்தான் வரணுமா? அப்ப சின்ன படம் எல்லாம் என்ன ஆகும்போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வரும்போது அதுக்கு அதை நோக்கி திரும்பக்கூடிய சூழல் உருவாகும். எப்பயுமே ஒரு ரொட்டேஷன் தானே, ரவுண்டில் தான் சுற்றி ஒரு விஷயம் தான் புதுசாலாம் கிரியேட் ஆகாது. ஒரு சர்க்கிள் தான் சுற்றி தான் வரும். அப்போ நீங்கள் தமிழும் அப்படி தான் இருந்துச்சு, மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி. அப்போ இங்கே கமர்ஷியல் வர 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 இப்போ நீங்கள் பாருங்க, பெரிய படம் போயிட்டு இருக்கும்போது ஆறுதலுக்கு நம்ம மலையாள படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடுன்னு சொல்லும்போது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வருது, ஒரு அயோத்தி வருது, நல்ல நல்ல படங்கள்லாம் வரும்போது அதுக்குள்ள கொஞ்சம் ஹியூமர்லாம் சேர்த்து நீங்க சொன்ன மாதிரியான படங்கள் வரும்போது அதுவும் சக்சஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய நார்மல் ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய படம் பண்ண முடியாத சூழல் உருவாகுது. ஆனா அவங்களும் படம் ப்ரொடியூஸ் பண்ணல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இளம் கலைஞர்கள் நல்ல கதைகள், இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள், ஓரளவு கமர்ஷியல் தன்மையோட இருந்தா கூட ஓடிடும். பிரதீப் ரங்கநாதன் வராரு, ஒண்ணு பண்றாரு. பட் இனிமே அவரை வச்சு சின்ன படம் பண்ண முடியாது. அவர் 3 படத்துல நம்ம ஊர்ல போயிடுவாங்க டாப்புக்கு. அப்புறம் அவங்க ஒன்லி பெரிய படங்கள் தான். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பிரச்சனை வர இருக்கு. ஸோ அதனால இப்போ நமக்கு இவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்றை நோக்கி திரும்புதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பெரிய படம் சின்ன படம் பிரச்சனை நமக்கு கிடையாது. இப்போ வந்து பெரிய படமா இருந்தால் நல்லா இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். நமக்கு ஆப்வியஸ்லி விக்ரம் நல்லா இருந்ததுனால தான் நமக்கு அந்த படத்தை ஓட வச்சுமே தவிர பெரிய படம் ஓட வைக்கலாம் இல்லையா? இப்போ கூலி வந்து நல்லா இல்லை, அதனால அந்த படம் நமக்கு பிடிக்கல இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வேணும். ஸோ பெரிய படங்களுக்காக ஓட வைக்கிறது இல்லை, சின்ன படங்களுக்காக. சின்ன படங்கள் கவனிக்கப்படாமல் ஓடாமல் போயிருக்குங்கிறத தாண்டி பெரிய படங்கள் நல்லா இருந்தால் தான் ஓடும். ஸோ ஆப்வியஸ் நமக்கு படம் பிடிக்கணுங்கிறது தான், அதை நோக்கி நகரணும். இன்னொன்று கேரளாவில் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அந்த சின்ன படங்கள் கொஞ்சம் குவாலிட்டியான படங்கள் வரல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சின்ன படங்கள் வழக்கமாக என்னன்னா, திடீர்னு ஈகோ மாதிரி ஒரு படம் வரும், என்னென்ன படங்கள் யாருன்னு தெரியாதவங்க வந்து நம்மளை பெருசா கவனிக்க வச்சு இருக்குல்ல, அது இந்த வருஷம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இந்த பட்ஜெட் அதிகமானது அது ஒரு வேலிட் ரீசனா இருந்தா கூட அதையும் தாண்டி வரக்கூடிய ரெகுலரா சின்ன படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த படங்கள்ல பெருசா நம்மளை கவனிக்கிற அளவுக்கு, நம்ம கிட்ட வந்து சேர்ற அளவுக்கு படங்கள் எதுவும் பெருசா வராததும் ஒரு காரணம் தான். அதே மாதிரி மலையாள சினிமால அந்த ஸ்டார் நடிகர்களா இருக்க மோகன்லாலா இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும், அவனுடைய படங்கள்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து வந்துருச்சு. அந்த திருஷ்யம் 3 வந்து அது என்னதான் நம்ம மிக்சடா ரிப்போர்ட் சொன்னாலும் அந்த கலெக்ஷன் வைஸ் வந்து அது பயங்கரமா இருந்தது. திருஷ்யம் 4 எடுக்கிற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த திருஷ்யம் சீரீஸ் வந்து இன்னும் அது வந்து மக்கள் கிட்ட பிடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்ல அது ஒரு பிரான்சைஸ் மாதிரி. திருஷ்யம் 1ம் திருஷ்யம் 2ம் பெரிய ஹிட். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே வந்து இது நிறைய பார்த்துட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா அங்க அந்த மாதிரி எண்ணமே வர மாட்டேங்குது. இல்ல இந்த திருஷ்யம் 3ல கொஞ்சம் மிக்ஸ்டு தான். ஒரு 100% திருப்தியா நம்ம வெளியே வரல. ஒரு ஹோப் இருக்கு நமக்கு, பரவாயில்ல. இப்போ 4ல அட்லீஸ்ட் 4ல வந்து இன்னும் பெட்டரான ஒரு படமா வந்துருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அது படம் வருமா அப்படிங்கிறது இல்லை. இன்னும் அவர்கிட்ட அந்த கதையெல்லாம் இல்லை. ஒரு லீடு கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ திருஷ்யம் 3 படம் ஓடி இருந்தா கூட, கலெக்ஷன் வந்திருந்தா கூட, திருஷ்யம் 4ல இதே கண்டினியூ பண்ண முடியாது. அது பெட்டரா இருந்தா தான் அது ஓடும் இல்லையா? இந்த ஒரு சின்ன ஒரு மிக்ஸ்டை நம்ம ஒத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து பாபிஷ் பெட்டரா இருக்கும்போது, மோகன்லால் சாருமே கதை கேட்கும்போது அது ரொம்ப பெட்டர் ஸ்கிரீன் பிளேயா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால் தான் அதை நோக்கி நகருவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீனை அதை எப்படி எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று இயல்பாகவே ஒரு காம்போக்கு ஒரு வியாபாரம் இருக்குன்னா அந்த அந்த இது தொடரும். இப்போ லூசிஃபர் வரும்போது அதில் மிக்ஸ்டிவ் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட சக்ஸஸ் ரீச் இருக்குல்ல, பிருத்திவிராஜ் டைரக்டர், மோகன்லால் ஹீரோ, கலெக்ஷன்லாம் இருக்குது தான், அதுதான் பார்ட் 2 நோக்கி நகர்த்துது இல்லையா? ஸோ அதுவும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் தான். சரி பார்த்துக்கலாம், இன்னும் பெட்டரா அடுத்த பார்ட் கூட அதான் கலெக்ஷன் வந்துருச்சு இல்லை. ஸோ அடுத்த படத்தை இன்னும் பெட்டரா எடுத்துலாங்கிற மூடுக்கு நகருவாங்க. நம்மள அதை நோக்கி திருப்புவாங்க அதுக்கான விஷயங்களை பண்ணி. அதே மாதிரி இந்த பேட்ரியட்ன்ற படம் வந்து அதுவும் சில மிக்சடான ரிப்போர்ட்ஸ் தான் வந்துருச்சு.
அதெல்லாம் பெரிய அளவில் வந்து மலையாள சினிமாவில் வந்து எதிர்பார்த்த ஒரு படமா இருந்தது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பேட்ரியாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். நம்ம பெகாசஸ் தெரியும், அந்த மொபைலில் இங்கே பண்ண விஷயங்கள் எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் தெரியும். அப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்து மம்முட்டி சார் அதில் மெயின் ஹீரோவாக போட்டு, அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் மூவி அது. ஓகேவா? ரொம்ப கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த படத்தை மம்முட்டி சார் மோகன்லால் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிற படம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. இது ஆக்சுவலி மம்முட்டி சார் மோகன்லால் சார் சேர்ந்து நடிக்கிற படம் இல்லை. மோகன்லால் சார் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு கேமியோ ரோல் தான். குறைவான காட்சி தான் வராரு. அப்போ என்ன ஆகுது, நான் இந்த படத்துக்கே வந்து மம்முட்டி சார் மோகன்லால் சார் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் நான் அந்த எண்ணத்தோட தான் நான் உள்ள போறேன். படத்துக்கு யார் போவாங்க? மோகன்லால் சார் ஃபேன்ஸும் போவாங்க இல்லையா? ஸோ முதல்ல அவங்களுக்கு கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருக்கிறது ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஐயோ, கேமியோ ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, ஆனால் எக்ஸ்ட்ரா ரோல்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. கடைசியாக ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரைலர் வரும்போது தான் ட்ரைலரில் ஃபுல்லாக மம்முட்டி சார் வராரு, ஒரு கேமியோ ஒரு செகண்ட் ஹாஃப் தான் வருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. அப்போ கூட நான் நினைச்சேன்னா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார்னு நினைச்சேன். பட் இவர் வராரு, ஆனால் இவரோட ஓவரால் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒன்று. அதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தில் மோகன்லால் சார் இறந்து போறாரு கிளைமேக்ஸ் முன்னாடி. நீங்க மோகன்லால் சார் ஃபேன்ஸ் எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க ஒன்று இருக்குல்ல. எனக்கே அது நான் மம்முட்டி சாரோட பயங்கரமான ஃபேன், உங்களுக்கு தெரியும். எனக்கே அது என்ன மோகன்லால் சாரை கொண்டாங்க, ஐயோ. கதைக்கெல்லாம் ஓகே. டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா அவர் யோசிச்சு, இந்த கதைக்கு இதுதான் கதை, இதுல இப்படி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ற ஒரு கதை. ஸோ அதுக்காக மோகன்லால் சார் வந்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணி கேட்குறோம், அவர் வந்துடுறாரு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும், இப்படிதாங்கிறத சொல்லியிருக்கணும். மோகன்லால் சார் மம்முட்டி சார் சேர்ந்து நடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரே 4 ஹீரோஸ் நடிக்கிறாங்கிற மாதிரி மோகன்லால் சார் மம்முட்டி அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் தப்பா ஆயிடுச்சு. இப்படித்தான் ஒரு கேமியோ, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஒன்று பண்ணிக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ரோலா இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு, சரி ஏதோ ரோல் பண்ணிருக்காருங்கிற எதிர்பார்ப்போட வருவாங்க. இன்னொன்னு, கதைக்கே வந்து எனக்கு படமா ஒரு ஆடியன்ஸை, கமர்ஷியல் ஆடியன்ஸை உட்காந்து பார்க்கும்போது நானுமே இந்த படத்தை எப்படி தெரியுமா உள்ள போய் பார்க்குறேன். இது சீரியஸான ஒரு படமா இருக்கலாம், புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஆனா எனக்கு பயங்கர ஹைப் மூமெண்ட் இருக்குன்னு தான் நான் உள்ள போறேன். ஏன்னா மம்முட்டி சார் மோகன்லால் சார் மாஸ் 2 இருக்கு, அப்படிதான் போகும்போது அந்த மாஸ் வேல்யூ குறைவா இருக்கு, அங்கங்கே இருக்கு. எக்ஸ்ட்ரானரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் மாறிட்டாங்க. அவனுக்கு வந்து பெரிய ஸ்டார் வரும்போது அவனுக்கு ஹைப் தேவைப்படுது, அந்த ஹைப் கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இவர் மோகன்லால் சார் இறக்காம வச்சு நீங்க கிளைமாக்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயங்களை பண்ற மாதிரி இருந்தா கூட எந்த குறையும் அதுல இருந்திருக்காது. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அப்படியே அது ஒன்றும் படத்தை பாதிச்சிருக்காது. இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான் மாறி இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணமா பாக்குறேன். இப்போ மம்முட்டி சார் ரொம்ப ஓப்பனிங் சீனு ரொம்ப கேஷுவலா வந்து ஒரு வீடியோ கால்ல வந்து பேசிட்டு போயிடுறாரு, ஒரு 2 செகண்ட். அவரோட இன்ட்ரோ கம்மியா இருக்குல்ல, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபிளைட்ல. அது மாதிரி மோகன்லால் சார் மம்முட்டி சார் பேசக்கூடிய அந்த காலத்துல இந்த டெக்னாலஜில வர முன்னாடி எப்படி தொடர்பு கொண்டாங்கன்னு ஸ்ட்ரீட் லைட்ல தொடர்பு கொள்வாங்க. ஸ்ட்ரீட் லைட்ல கொடுப்பாங்க என்ன பேசுறங்கிறதுக்கு. பயங்கரமா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கு, பட் பத்தல்ல. ஸோ அப்போ என்ன ஆகுது, இதுல இந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான சப்ஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் தேட்டர் மொமெண்ட்ஸ் அதிகமாக யோசிச்சிருந்தா ஒரு கமர்ஷியலி நல்ல படமா வந்துடும். பேட்ரியாட் வந்து வேற மாதிரி வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பாலன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இருக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த படமே வந்து ரிலீஸ் ஆனது வந்து தெரியல. இந்த இடத்துல ப்ரொமோஷனே வந்து இல்லாம ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்கா வந்து இருக்குல்ல. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஹிட், தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஹிட் நமக்கு தெரியும். அப்போ அந்த படத்தை, அந்த டைரக்டரோட அடுத்த படத்தை நீங்க எவ்வளவு ப்ரொமோட் பண்ணணும் தெரிஞ்சா தானே இல்லையா? அந்த ப்ரொமோஷன் குறைவா இருக்கு. ஆபிஷ் தமிழ்நாட்டில் ப்ரொமோட்டே பண்ணல கிட்டத்தட்ட இல்லையா? அப்போ எப்படி நம்ம போய் பார்ப்போம்? தமிழ் ஆடியன்ஸ்க்காக தான் பேசிட்டு இருக்கோம், மலையாள ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு மஞ்சுமல் பாய்ஸ் அடுத்த படங்கிறது நமக்கு வந்து கொண்டு சேர்த்தா தானே தெரியும். ஸோ அந்த ப்ரொமோஷன்ல ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. பல நேரங்களில் ஓவர் ப்ரொமோஷன் பிரச்சனை, கரெக்டாக ப்ரொமோஷன் பண்ணாதுன்னு ஒரு பிரச்சனை தான். ஸோ அது கூட நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. ஸோ படம் எப்படி இருக்கு எனக்கு தெரியல. பட் இந்த ப்ரொமோஷன்ல ஒரு சிக்கல் இருக்கு. இது வந்து சேரல நம்ம கிட்டங்கிறதே ஒத்துக்கணும். ஓகே. இப்போ அதே மாதிரி மலையாள சினிமா இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து இந்த பெரிய ஹீரோஸோட படம் வந்து ரிலீஸ் ஆகலை. இப்போ என்னதான் மோகன்லால் சாரோட படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இல்லை மம்முட்டி சார் படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அடுத்த கட்ட ஆக்டர்ஸோட படம் வந்து பெருசாக ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால தான் மலையாள சினிமா வந்து பெரிய ரீச்சுக்கு வந்து போகலன்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம ஃபகத் வாசியில் வந்து சொல்லலாம், அப்புறம் பிருத்திவிராஜோட படங்கள் வந்து சொல்லலாம். இதனால தான் பெரிய அளவில் ஒரு ரீச் இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. துல்கர் சல்மான் வந்து சொல்லலாம். இது எப்படி பார்க்க? ரொம்ப முக்கியமான காரணம். நீங்க வந்து மம்முட்டி சார் மோகன்லால் சார் ஒன்று பண்ணுவாங்க, அதை தாண்டி சின்ன படங்கள் ஒன்று பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் ஃபகத், துல்கர், பிருத்திவி இவங்க படங்கள்லாம் வந்து இன்னும் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும், ஒரு குவாலிட்டியான படமாகவும் இருக்கும். கமர்ஷியல் இருந்தால் கூட அதில் ஒரு குவாலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது வரலங்கிறது ஒரு முக்கியமான டிராபேக் தான். பட் இப்போ வருது.
அடுத்த மாதம் ஜூலையில் பிருத்திவிராஜுக்கு ஒரு படம் வருது. ஆமா ஆமா. அதுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல டைரக்டர் தான் அந்த படத்தை நல்ல டீம் தான் அந்த படம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ அதிலிருந்து செகண்ட் ஹாஃபில் இந்த முறை மலையாள ஃபிலிமை கொஞ்சம் பெருசாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்வதியும் பிருத்திவிராஜ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. பார்வதிக்கு கேரளாவில் லேடி பிருத்திவிராஜ்னு ஒரு பேரே இருக்கு. நானும் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் கேரளாவில் மம்முடி சாருக்கு அப்புறம் மோகன்லால் சார் விட்டுருங்க, அந்த கேட்டகரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அடுத்த செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து பிருத்திவி தான். ஓகே ஓகே ஓகேவா? எனக்கு அவரோட குவாலிட்டி ஆஃப் த மூவி பிடிக்கும். எனக்கு அவரோட எந்த மாதிரி மூவி செலக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த நோபடி அப்படிங்கிற படம் வருது, அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் மலையாள சினிமா வந்து எப்படி இருக்கும்? டொவினோ தாமஸோட படம், டொவினோ தாமஸும் நம்ம பேசில் ஜோசப் சேர்ந்து அதிரடி வந்துச்சு. ஓகே ஓகே. அது ஒரு பெரிய ரீச். அது நல்ல படமா அமைஞ்சது. மற்றபடி நிவின் பாலிக்கு 50வது படமா ஒன்று ரிலீஸ் ஆகுது. நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எவ்வளோ ஜாலியாக, இங்கே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இங்கே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே ரோட்டில் வந்து எறும்பை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு. ஒரு ரோட்டில் ஒரு ஷாட்டு பைக்கில் வர மாதிரி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது டீம் அப்படி தான். ஸோ அடுத்தடுத்து நல்ல படங்கள் வர்ற மாதிரி ஃபாலோ அப் இருக்கு, பார்ப்போம். நீங்கள் ஃபகத் ஃபாசிலுக்கு படம் வரல, என்ன இந்த பேட்ரியாட்லாம் இருந்தார், ஃபகத் ஃபாசிலுக்கு வரல. குஞ்சாக்கோ போன் ஆக்சுவலி ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். திலீப்புக்கு ஆப்வியஸ்லி வரல. ஸோ பார்ப்போம், செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து நல்ல படங்கள் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி சரியாயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. இப்போ மலையாள சினிமாவோட அந்த இரண்டாம் பாதி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.